பார்க்கும்போது தெய்வம் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதை எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோங்கிறதுல தான் விஷயம். அதற்கான மீடியம் தான் இந்த பரிகாரமாக இருக்கட்டும், கோயிலில் விளக்கேற்றுறதா இருக்கட்டும், தேங்காய் உடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு செடியை நட்டு வைன்னு சொல்லுவார் ஒரு ஜோதிடர், அது கூட மிகப்பெரிய பரிகாரம். ஒரு எறும்புக்கு தீனி போடுன்னு சொல்லுவார், மிகப்பெரிய பரிகாரம். நம்ம எளிமையாக எதை நினைக்கிறோமோ அதெல்லாம் இங்கே பெரிய அளவில் நமக்கு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும். அது அந்த டாரட் ஆருட பிரசனம், அப்புறம் சிஜில் குறியீடுகள் இதை பற்றி சொன்னீங்க. அதே போல் இந்த ரத்தின கற்கள் மூலமாகவும் நம்ம பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாமா? ஐயா, ரத்தின கற்கள்ங்கிறதுல வந்து நவரத்தின கற்கள் நம்ம சொல்லுவோம். அது 9 கிரகங்களுக்குமான 9 வகையான கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நவரத்தின கற்கள், அதில் நவம் அப்படின்னா 9ன்னு அர்த்தம். 9 வகையான கற்கள் வந்துருங்க ஐயா. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கற்கள். இந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கற்களை நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த சூரியனுடைய தன்மை இருக்கிற கல் எதுவோ அந்த கல் மாணிக்கம். அந்த கல் இந்த சூரியனுக்கு ஒத்த பலன்களை கொடுத்துருக்குன்னு சொல்லி இந்த கல் இதற்கு தாயா, இதை பயன்படுத்தி இதற்கான குறையோ நிறையோ ஏற்றிக்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள்